ஒரு ஞான தேடலுக்கான வித்து தியானம் தியானம் தியானம். சில சமயங்களில் பேசி புரிய வைப்பதை விட பேசாமல் இருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரை போல, வள்ளல் பெருமானை போல நிம்மதி தேடி நிம்மதி நாடிதானே ஆண்டவனை நோக்கி செல்கின்றோம். அதற்கு என்ன வேண்டும்? நல்லது நினை, நல்லது சொல், நல்லது செய், நல்லதே பார். நல்லது நினை, நல்லது சொல், நல்லது செய், நல்லதே பார், நாளும் மேலான நிலையடைவாய் என்கின்ற விசித்திர சிந்தனையோடு நிகழ்வுக்குள் போகின்றோம். அலை ஓய்ந்த கடல், ஆசை ஓய்ந்த மனம், ரெண்டுமே நடக்குமான்னு கேட்கலாம். நீ எப்படி? அலை ஓய்ந்த கடல், ஆசை ஓய்ந்த மனம். ஆசைக்கு மனத்திற்கு ஓய உண்டுமா? கொஞ்சம் பணம் கேட்டால் இன்னும் கொஞ்சம் வீடு கொடுத்தா பெரிய வீடு, காரு கொடுத்தா பெரிய காரு. இந்த மனத்துக்கு ஒரு எல்லை இல்லை. நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், கோவிலுக்குள் சென்று இறைவனை வழிபட்டு அபிஷேக ஆராதனை செய்து சடங்குகளில் பங்கு பெற்று இறைவனை நேசிப்பது ஒன்று. இருந்த இடத்திலிருந்தே இறை நாமத்தை சொல்லி, வைணவத்திலே சொல்வார்களே, ஓங்கி உலகளந்து உத்தமன் பேர்பாடி, அப்படி சொல்லலாம். இருக்கின்ற இடத்திலிருந்தே பஞ்சாட்சரம் சிவாய நம என்று மந்திர ஜபம் செய்யலாம். எது உண்மையான ஆன்மீகம் என்றால், ஒரு ஞான தேடலுக்கான வித்து தியானம் தியானம் தியானம். மௌனம் பழக வேண்டும். நாம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளைப் போல, யோகி ராம் சரத்குமாரை போல, சேஷாத்ரி மகானைப் போல, ரமண மகரிஷி போல, இடைக்காட்டார் போல வாழ்ந்தவர்களுடைய வரலாற்றை திருவண்ணாமலையில் பார்க்கின்றோம். சில சமயங்களில் பேசி புரிய வைப்பதை விட பேசாமல் இருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரை போல, வள்ளல் பெருமானை போல இந்த மண்ணுலகில் அமைதியாக நடந்து 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 சில விஷயங்களை செய்ய வேண்டும். நாம் தியானம் என்றவுடன் என்ன நினைக்கின்றோம்? சடைமுடி தரித்து, காவி உடுத்தி, கமண்டலம் ஏந்தி, மணிக்கணக்காக வழிபட்டு அகத்தில் தூய்மை இல்லை என்றால் அகப்பட்டு கொள்வோம். காவி உடுத்தி, கமண்டலம் ஏந்தி, தாடி வளர்த்து செய்து அகத்தில் தூய்மை இல்லை என்றால் அகப்பட்டு கொள்வோம். ஒரு வனத்திலே ஒரு முனிவர் கடுந்தவம் செய்கின்றார். நாரதர் அவரை கடந்து போகின்றார். நாரதா, எங்கு போகின்றீர்கள்? சுவாமி, நான் விண்ணுலகம் செல்கின்றேன். அப்படியா? எனக்கு ஒரு உபகாரம் செய். உத்தரவு சுவாமி. எம்பெருமானாகிய கடவுளை பார்த்தால் காத்தல் படைத்தல் அழித்தலை செய்கின்ற ஆண்டவனிடத்தில் இந்த மகாமுனிவனின் கடும் தவத்திற்கு எப்போது மோட்சம் கிடைக்கும் என்று கேள். ஆகட்டும் சுவாமி. கொஞ்சம் பயணப்படுகின்றார். ஒருவன் ஆடி பாடி குதூகலத்தோடு வாழ்கின்றான். அவன் நாரதரை பார்க்கின்றான். வியந்து எங்கே என்று கேட்டேன். விண்ணுலகம். அப்படியா? எனக்கு எப்போது மோட்சம் என்று கேட்டுவா. திரும்பி வருகிறார்கள். ஆடி பாடி மகிழ்ந்தவனுக்கு சொன்னார், நீ கீழே ஆடிப்பாடி மகிழ்வதற்கு மேலே ஒரு புளிய மரம் இருக்குப்பார், அதில் சின்ன சின்ன இலைகள் இருக்கிற அந்த இலைகள் எப்போது உதிர்கிறதோ அப்போது உனக்கு மோட்சம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், பரமானந்தம் பேரானந்தம். இலைகள் உதிரக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை, விரைவில் இருக்கிறதே என்று ஆனந்த கூத்து. முனிவரை சந்தித்தார் நாரதர். 4 ஜென்மத்திற்கு பிறகு பெரிய புற்று கட்டினாலும் அதற்கு பிறகு உங்களுக்கு இறைவனுடைய மோட்சம் கட்டும். முனிவர் ஐயோ ஐயோ ஐயோ, 4 ஜென்மமா என்று துடித்தார். கடவுள் கண்முன்னே தோன்றி ஆடிப்பாடி மகிழ்ந்தவனுக்கு மோட்சம் கொடுத்தார். முனிவர் திகைத்து நின்றபோது சொன்னார், புளிய மரத்து இலை விழுந்து கடைத்து விடும் என்கின்ற நம்பிக்கை அவனுடைய மனதில் ஆழம் கால் பட்டது. நீ கண்மூடி தியானம் இருந்தாலும் ஒரு தேவை நோக்கியே இருந்தது என்று முடித்தார். இப்போது நான் அங்கிருந்து சொல்கின்றேன், நிம்மதி தேடி நிம்மதி நாடுவது எப்படி என்று பாருங்கள். கண்மூடி கடும் தவம் புரிந்தார் ஒருவர். புற்றி கட்டி கொண்டிருந்தது. ஆனால் அவருடைய முந்தைய நிலை எப்படி தெரியுமா? ஒரு திருட்டு தொழிலை செய்தார். எப்போதும் திருடினார். கடவுள் கண்முன்னே வந்து, நீ திருடுவது பாவம் என்றால் நான் எனக்காகவா திருடுகின்றேன்? என் மனைவி, என் மக்கள், என் பெற்றோருக்காக திருடுகின்றேன் என்றார். அப்படியா? உன்னுடைய பாவத்தில் அவருக்கு பங்குண்டா என்று நாளை காலை கேள் என்றார். நீ திருடுவதற்கு நாங்கள் ஏன் பாவம் சுமக்க வேண்டும் என்றார். எல்லாவற்றையும் துறந்தார். கண்ணை மூடி கடுந்தவம் செய்தார். எல்லாம் புற்று அவரை மறைத்து கொண்டது. கடவுள் மேலிருந்து கீழ் நோக்கி வந்தான். புற்றிலிருந்து நீ எழுந்து வந்ததால்
வானத்தை நோக்கி புற்றிலிருந்து நீ எழுந்து வந்ததால் உனக்கு வால்மீகி என்று பெயர் அடைக்கின்றேன். நீ எல்லா பற்றையும் துறந்தாய் என்று இறைவன் போனான். அகத்தூய்மை பெற்றவன் அடுத்தவருக்கே பாடம் சொல்கின்ற இராமாயணத்தை இந்த மண்ணுலகில் தந்த முற்காலத்து திருடன் பிற்காலத்து வேட்டுவனாகி அப்படி ஞானத்தை சுமந்து மனதை தூய்மைப்படுத்தி நிம்மதியை தேடி நிம்மதியை நாடிய வான்மீகி எழுதிய இராமாயணத்தை இன்றைக்கு படிக்கிறோம். காரணம் தியானம். தியானத்திற்கு தேவை பொன்னும் பொருளும் மணியும் காவியும் கடாட்சமும் அல்ல, மன தூய்மையே தியானத்தின் விதை விருட்சமாகும். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.